ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் டெய்லி vlog. ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஃபேமிலியாக ஒசூர் சர்ச்சுக்கு போகிறோம். ஸோ அந்த vlog தான் பார்க்க போகிறீங்க. ஹாய் ஹாய். ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து வீட்டிலேருந்தே கிளம்புனோம். ஆக்சுவலாக நாங்கள் 10 o'clock பிளான் பண்ணோம். ஆனால் அப்படி இப்படின்னா ஆல்மோஸ்ட் 11 ஆகிடுச்சு. மாஸ்க்கு போக மாட்டோம். மாசே முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் போவோம்னு நினைக்கிறேன். ஆராதனை இருக்கான். அட்லீஸ்ட் போய் பார்த்துடலாம். ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறோம். ஆக்சுவலி தடங்கள் ஆயினே இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி மிஸ் பண்ணிடக்கூடாது, கண்டிப்பாக போயிடணும் அப்படின்னு கிளம்பிட்டோம். அங்கிள் எவ்வளோ நேரங்க அங்கிள் ஆகும்? இங்கேருந்து இப்போ தான் கிளம்புறோம். இட் டேக்ஸ் 2.5 hours for us to reach there to the church. 2.5 மணி நேரம் ஆகும். பார்ப்போம் டிராஃபிக் எப்படி இருக்குதுன்னு. எஸ்டிமேஷன் 2.5 மணி நேரம், அதுக்கு மேலே ஆகலாம். வெயில் பயங்கர வெயில், சென்னை மாதிரியே இருக்கானா? எனக்கு நல்லா இருக்குதானா? வந்து இன்னைக்கு வேளாங்கண்ணில இருக்க வேண்டியது. Actually friends, வெயில் தாசி இருக்குது, ஜனம் தாசி இருக்குது, டிராஃபிக் தாசி இருக்குது. ஆனா கேஸ் தான் இல்ல. கேஸ் ஹோட்டல்ல க்ளோஸ் பண்றாங்களே. ஹோட்டல் கால் போய்தனே 11:30 to 1:30 க்ளோஸ். 1:30 க்ளோஸ்டா? இப்போ வந்துட்டு பில்லுல வந்து கேஸ் பில்லுன்னு வேற எக்ஸ்ட்ரா போடுறாங்க அங்கிள். ஆமா கேஸ்ன்னு போடுறாங்க பில்லு. கேஸ்க்கு வேற இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்தா எப்பயாச்சும் நிலமே பார்சல் வாங்கினா கவர் பேக்னு போட்டாங்க. இப்போ கேஸ்னு போட்டாங்க. ஆமா, என்ன பண்றது? இப்போ சிலிண்டரே வந்தா கூட அது அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவாங்க. வந்து சுத்தி எங்க போறோம்னு எங்களுக்கே தெரியல. அங்கிள் வந்து 2 வாட்டி ரூட்டை மிஸ் பண்ணிட்டு சுத்தி போய் நிக்கிறோம். தமிழ்நாடு சுத்தி காமிச்சிருக்கேன். அங்கிள் நான் தாங்க அங்கிள் உங்களுக்கு தமிழ்நாட்டை சுத்தி காமிக்கணும். கொஞ்சம் 6 வழி சொல்லணும். இத நீ போட்லாம் கமெண்ட். ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் ஃபெல்லோஸ். ரைட்ல லெஃப்ட்ல வரும்போது இது எப்பமே போறது நம்ம गाइस. அது போட்டு முன்னாடி கூட போயிட்டு வரலாம். நான் இன்னும் ஆல்மோஸ்ட் அங்கிள் இந்த ரோட்ல தான் பார்த்தோம். ஆமா இந்த ரோட் தான் एक्चुअली மெயின் ரோட். அந்த சைடு. ஆனா ஜெனோ இவனோட தான் வச்சு ரோடு. ஆமா நாங்களாவது கார்ல போய் இந்த வீட்டுக்கு முன்னாடி போறவங்க வந்து பைக்ல அவங்களுக்கு அப்படி தாவி போச்சது. பைக் அவ்வளவு நம்ம இது பைக்ல போயிருந்தோம்னா மறுகையா பயந்தே விழுந்துட்டு இருப்போம். இருக்குங்களா? காஞ்சி மிளகா ஃப்ரெண்ட்ஸ், இங்க காஞ்ச மிளகா நாங்க வந்து பாக்குறோம் கைஸ். தமிழ்நாடு கோயிலுக்கு ஒரு வழியா பாருங்க. ஜனங்க அவ்வளவு சுறுசுறுப்பா வந்துக்கிறாங்க. நம்ம பாருங்க கோயில் முடிஞ்சு மாசெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரோம். ஸோ கைஸ் நாங்க வந்துட்டு ஒரு வழியா கோயிலுக்கு வந்துட்டோம். ஒரு வழி இல்ல, பல வழிகள் இருந்துச்சு. அதுல நாங்க ஒரு வழியா செலக்ட் பண்ணி வந்தோம். எல்லாம் பஸ்ல எல்லாம் வந்துட்டுக்கிறாங்க அங்க. ஓ அதனாலயா? ஸோ காய்ஸ் நாங்கள் வந்துட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. பயங்கர வெயில். ஆக்சுவலி இது வந்து புது கோயில் கட்டிகிட்ருக்காங்க. நான் இப்போ தான் வரேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கடைசியாக இருக்கும் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வரேன். இப்போ ரஷ்ஷு பாருங்களேன். ஸோ சம்மர் ரஷ்ஷு. இதே பேண்ட் ஒழுங்காக போடு. இதே பேண்ட் ஒழுங்காக போடல, ஷூ ஒழுங்காக போடல. நாங்கள் வந்துட்டு ஸோ கைஸ் நாங்கள் வந்துட்டு இப்போ தான் லஞ்சுக்கு வந்தோம். டைம் வந்து 3:30 மணி. ஸோ நல்லபடியாக மாஸ் கண்டுட்டு லஞ்சுக்கு வந்துட்டோம். ஃபுல் மாஸ் ஆக்சுவலி ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு இப்போ நாங்கள் லஞ்ச் பயங்கர பசி. ஸோ லஞ்சுக்கு வந்துட்டோம். ஸோ இட்ஸ் மட்டன் பிரியாணி, கீ ரைஸ், பாயில்ட் எக். என்ன கணக்கு போடாதீங்க. வெஜிடபிள் பிரியாணி. கணக்கு போட்டு எடுத்துனே எனக்கு கவனம் இல்லையே. பன்னீர் சுமாராக தான் இருக்கும். ஜெனோ கிளாஸ் குடிச்சேனா? கிளாஸ்ல தண்ணி சுமாரு. காரமே போடு. கிளாஸ் தயிர் சட்னி காமிங்க. பொட்டேட்டோ ஃப்ரை. இது வெஜ்ஜுக்கு
கீ ரைஸ். இது பாயாஸ். ஸோ வெரைட்டியாக இருக்குது. கம்மி பிச்சு தட்டா. ஸோ காய்ஸ் சாப்பிட்டே முடிச்சிட்டோம். லாஸ்ட் ஃபைனல் பாயாசம் அண்ட் வாட்டர்மெலன் குளிர்ச்சிக்கு. தியாக்கு ரொம்ப இஷ்டம் இல்லை மகா இஷ்டமா. வாட்டர்மெலன். அது மட்டும் தான் சாப்பிடுவில்ல? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும்னு ஒன்றும் இல்லை, இங்கே ஃப்ரீ சாப்பாடு இருக்குங்க. சர்ச்சிலேருந்தே ப்ரொவைட் பண்ணுறாங்க. சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் உங்களுக்கு நல்ல சாப்பாடு இருக்குங்க இங்கே. எல்லா சாட்டர்டே சண்டேஸுமா? செகண்ட் சாட்டர்டே சண்டேஸ். ஓகே. நாங்கள் ஆக்சுவலி அங்கே போடுறாங்க சாப்பாடு, பட் நாங்கள் ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சாட்டர்டே சண்டே இருக்கிற மாதிரி இல்லை, எல்லா சாட்டர்டே சண்டே. எல்லா சாட்டர்டே சண்டேமா? ஓகே. சாப்பாடு ஃப்ரீ. அங்கே எத்தனை வரலன்னா இங்கே தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் நம்ம எப்பவுமே எடுத்துகிட்டு வர்றது எத்தனை வர்றது. ஃபேமிலியாக ஒரு கெட் டுகெதர். கேங்கே வரும். மாலக்கா அவங்க மிஸ்ஸிங் ஆகிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால. அம்மாவும் வந்துட்டு அவங்க அம்மாவை பார்க்க போயிருக்காங்க. கோரஸ் பாரு, அவங்க தங்காச்சிங்களோட ஜாலி பண்ணிக்கிறாங்க. சரின்ட்டு நம்ம சடன் பிளான் பண்ணி வந்துட்டோம். தேசன் வந்து பாஸ்போர்ட் விஷயமா கொஞ்சம் போயிருக்கிறதால அவன் வருது. அவன் வெளிநாட்டுக்கு நாங்கள் ஆள் கடத்துற மாதிரி வெளிநாட்டுக்கு அவனை கடத்தி அனுப்பிடுறோம் நாங்கள். ஈரான் போயிருக்கிறான். எதுக்கு? குண்டு தாங்கி பிடிக்கிறதுக்கா? கேஸ் எடுத்துன்னு இல்லை எங்கள் சிலிண்டர் இல்லையா, ஆர்மில பார்டருக்கு வேணுமா ஆளு? அதுக்கு அங்கே போகணும், இந்தியாவில் இருக்க பார்டரை விட்டு. பார்டர்ல ஆள் வேணுமா? அதுக்கு பிள்ளை நல்லா வீட்டில் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஏசி போட்டு இப்போ ஜில்லுன்னு தூங்கிட்டு இருக்குது. ஆக்சுவலி இது எங்களோட ரெகுலர் பிளேஸ். நாங்கள் இங்கே டிஃபால்ட்டாகவே ஃபோட்டோ எடுத்துப்போம். இல்லை வே ஆஃப் த கிராஸ் இல்லை, இதெல்லாம் 15 மிஸ்ட்ரீஸ். பப்பாயா மரம் அம்மஜனும் சின்ன சின்னதாகுது. பப்பாயா நம்மளாம் உள்ள சேர்க்க மாட்டாங்க. ஷாலாக்கா அவங்க ஒன்று வராது. ஷாலாக்கர்லேருந்து பப்பாயா, இது பைனாப்பிள் இருப்பேன், ஜாக் ஃப்ரூட்டு, நான் ஸ்வீட்டு. அவங்க எதுவும் போட மாட்டாங்க, இயற்கை. ஸோ காய்ஸ் லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு ஹோலி வாட்டர் வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். கிளம்புறோம். இன்னும் ஹோலி வாட்டர் குடிச்சிட்டு பாட்டில்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். சண்டே அவ்வளோதான், இன்னைக்கு சண்டே. ஒருத்தி ஃபோட்டோ எடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறா கைஸ். ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்குது பாவமா. இவளுக்கு ஃபோட்டோ எடுக்கணுன்றதுக்காக நான் ஃபோட்டோகிராஃப் படிக்க முடியுமா? விஸ்காம் தானே, விஸ்காம் தானே, அப்படி தானே நினைக்கிறேன். விஸ்காமா? ஐயோ கடவுளே, விஸ்காம் கைஸ். சம்திங் கைஸ், நம்ம வந்து அதெல்லாம் பியூட்டி இருக்கிற இடத்துல பிரெயின் இருக்காது. பியூட்டின்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ், பிரெயின் இல்லைன்னு சொன்னேன். அப்போ அது உங்களுக்கு இருக்கு, ஏன்னா உங்களுக்கு பியூட்டி இல்லை. என் வீட்டுக்கார காரில் விழுந்துச்சுன்னா இந்த பொண்ணுக்கு ரெண்டுமே இல்லை. இல்லை எனக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன் கைஸ். ஸோ கைஸ் ஹோலி வாட்டருக்கு என் வீட்டுக்காரரு தலையை உள்ளவே விட்டுட்டு வாட் இஸ் டூயிங். கவர்மெண்டோட ஆர்டர் இது டு பி கெப்ட் க்ளோஸ்டு. ஆமாம். ஸோ ஹோலி வாட்டர் குடிப்போம் கைஸ். இந்த பொண்ணு பாய்ஸ் கிட்ட மட்டும்தான் சேர்றா. யார் மகனுக்கு? அண்ணா. அண்ணா உஷாராயிட்டா, வீடியோ எடுத்துக்கிறேன். அஷாரா மகன் எல்லா பாய்ஸுமே அண்ணா தான்டா, சரியா? அவன் சொல்றா டோவி மட்டும் அண்ணா இல்லை. டோவினோ வா தி ஏண்டி குழந்தைய பாவம். ஸோ காய்ஸ் இங்கே வந்துட்டு மாதா தீர்த்தம் கிடைக்கும். அது என்னென்னா ஆக்சுவலி 2008 May 19 வந்துட்டு May 19 அன்னைக்கு வந்துட்டு மார்னிங் ஒருத்தர் வந்துட்டு ஜஸ்ட் 1.5 அடி சம்திங் என்னமோ நோண்டினாராம், ஒரு ஹிந்துக்காரரு. அப்போ நோண்டும் போது ஃபுல் தண்ணி. ஆனால் அதே இங்கேயே வந்துட்டு இங்கே வந்து ஒரு 5 கொஞ்சம் தூரம், கொஞ்சம் நாட் ஈவன் கொஞ்சம் நியர்பைலேயே ஒருத்தர் வீடு கட்டினாரா. அவர் வந்து 1000 அடிக்கு நோண்டியும் தண்ணி வரலையா. பட் ஆனால் அந்த ஹிந்துக்கார் வந்து நீங்கள் ஜஸ்ட் தென்னை மரம் வைக்கலாம்
அது அப்படின்றதுனால கொஞ்சம் ஜஸ்ட் நோண்டும் போது ஃபுல்லு தண்ணி வந்துச்சான். அப்போ வந்துட்டு ஃபாதர் ப்ரே பண்ணிவிட்டு இது வந்துட்டு இது மாதாவோட தீர்த்தம். கைஸ் நாங்கள் கிளம்பியாச்சு ஒரு வழியாக ஃபைனலி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். எஸ் இங்கே பொட்டி கடையெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. தியா எப்படி தியா இருக்குது? எப்படி இருக்குது உனக்கு? எப்படி இருக்குதா? போயிட்டுக்கிறோமா இப்போ? தியாக்கு வந்துட்டு ஒரு எம்டி ரோட பார்த்தோன்னே டேஞ்சரா இருக்குது, ஆகுது. ஹைவேஸ் டச் பண்ணியாச்சு. கரெக்டா இருக்குது. இப்போ தைரியம் அந்த மாதிரி சொல்றதுக்கு ஏன்னா ஆள் ஜனங்க இருக்காங்க இல்லையா, பயந்தாங்கோலி. சரியான பயந்தாங்கோலி. இது யாரு மாதிரி இது? சென்னை சில்க் பார்த்தாலும் அது என்ன சென்னைன்னு இருக்கு இல்லையா, சென்னைன்னு எங்க பேர் போட்டாலும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். அது சென்னையில இருக்கவங்களுக்குலாம் தெரியும். எங்க இருந்தாலும் பிறந்தது எங்க? சென்னை இல்லையா? லிவிங்ஸ்டன்லாம் மேட்ரு இல்லை எனக்கு. லிவிங்ஸ்டன் எப்போ வேணா மாறலாம், பிறந்தது மாறுமா? ஆக்சுவலி இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த சென்னை சில்க்ஸ், ஒசூர் சென்னை சில்க்ஸ் வர்றது ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி. இது ஃபஸ்ட் டைம். நான் இந்த ஒசூரில் சென்னை சில்க்ஸ் இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அங்கே நமக்கு ஏதாவது செட் ஆகுதா? நல்ல வேலை வீட்டுக்காரனை வெளியே விட்டு வந்துட்டேன். அவர் வெளியில் இருந்தாருன்னா நமக்கு பார்த்துக்கலாம், நல்லது. நாத்தனார் இங்கே வந்துட்டு பெட் ஸ்ப்ரெட் பார்த்துட்டு இருக்காங்க. எலி மூஞ்சும் இன்னொரு எலி மூஞ்சும் இங்கே உட்காந்துக்கிறாங்க. 2 எலி மூஞ்சூஸ். உட்கார வச்சுட்டு பெஸ்ட் அதெல்லாம் வச்சு இவன் அந்த அங்கிள் திட்டுவாரான், அந்த ஏஞ்சிருமா இறங்குமான்னு சொல்லிட்டான் அந்த அங்கிள் கிட்ட. ஸோ காய்ஸ் ஷாப்பிங் முடிச்சாச்சு. தியா வந்து ஒரு கன்னு ஒரு பில்லோ, ட்ரெஸ்ஸு வாங்கிக்கோனா பில்லோ வேணும்ன்றா. குழச்சிக்க தெரியாத பொண்ணாகிறா இவன். ஸோ அவள் ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. நான் எந்த ஷாப்பிங்கும் பண்ணல கைஸ். நான் வந்துச்சு அடுத்த மாதம் ஹெவி ஷாப்பிங் இருக்குன்றதுனால சும்மா எதுக்கு, அதனால் இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணிட்டு. ஓகே ஹலோ காய்ஸ், நம்ம வந்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஒரு பிளஸட் டேவாக இருந்துச்சு. சர்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரேயர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ஆக்சுவலி நாங்கள் மாஸ் அட்டன் பண்ண மாட்டோம், ரொம்ப லேட்டாக போகிறோம்னு நினச்சோம். பட் பார்த்தா ஸ்பெஷலாக ஒரு மாஸ் இருந்துச்சு. ஸோ அதை அட்டன் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவன் வந்துட்டு ஒரு கன்னை வாங்கிட்டு ஆக்சுவலி 2 நாளாக கன்று கேட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி கொடுத்தாச்சு. அதை வச்சுட்டு வந்த உடனே இப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆனோமே, அதுக்குள்ளே அந்த கன் ஓப்பன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் subscribe. Bye. See you next time. Bye.